ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். கேப்சிகம் வச்சு ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, 5 பூண்டை தோலோட நசுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, குடமிளகா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ரைஸை உதிரியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டவ் மேலே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை இடித்து போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதில் ஹைலே வைக்கக்கூடாது. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் நீங்கள் வதக்கணும். இப்போ லைட்டாக கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நிறைய பேர் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் சால்ட் யூஸ் பண்ணுங்கள், கல்லுப்பு யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் இது வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சால்ட் யூஸ் பண்ணால் நல்லது. கல்லுப்பு யூஸ் பண்ணால் அங்கங்கே கல்லுப்பாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, தனியாத்தூள் 1.5 ஸ்பூனு. இந்த வெரைட்டி ரைஸை மீந்திருக்கிற சாதத்துலேயும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். மிளகாய் தூள் 1 ஸ்பூனு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி ஏன் மெலிசாக வெட்டியிருக்கேன்னா தக்காளி போட்டிருக்கிறது தெரியக்கூடாது, அதனால தான். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மசாலாவோட ஸ்மெல்லு போகணும், பச்சை ஸ்மெல்லு. இப்போ ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. மசாலா தண்ணி சுண்ட வற்றணும். இப்போ குடமிளகா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. க்ரீன் கலர் கேப்சிகம் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோவும் யூஸ் பண்ணிக்கலாம். கலராக பண்ணி கொடுக்கலாம் குட்டீஸ்க்காக. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக குடமிளகா லைட்டாக வெந்திருக்கு. ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு லைட்டாக வெந்திருந்தால் போதும். ஏன்னா நம்ம அது க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்ததுமே நிறைய ரைஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மசாலா பத்தாது, மசாலா கம்மியாக போயிடும். அதனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி எனக்கு செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.